வணக்கம் இந்தியா. நிஃப்டி 3 நாளாக ஏற்றத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பிரேக் அடித்து 84 புள்ளிகள் குறைந்து 26,244 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக ப்ராஃபிட் புக்கிங் ஆன் ஹெவி வெயிட்ஸ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ லைக் வீக்னஸ் இன் HDFC பேங்க், ஒரு காஷியஸ் சென்டிமெண்ட் டுவர்ட்ஸ் டாரிஃப் ரிலேட்டட் ரிமார்க்ஸ். மெயினாக யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மறுபடியும் ஃபர்தராக டாரிஃபை நாங்கள் ஏற்றுவோம், சின்ஸ் இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயிலை வாங்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் டெரிட்டரிக்கு அவருடைய வார்த்தைகள் எடுத்து சென்றது என்று சொல்லலாம். அதை தவிர அட்வான்சஸ் 1046, டிக்ளைன்ஸ் வந்து 1676. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பெட்டராக தான் அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் இன்றைய தினம் 200 ஸ்டாக்குகள் பார்த்தோன்னா 52 வீக் ஹையையும் 140 ஸ்டாக்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணி உள்ளது. மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா ரிமைன் அண்டர் ப்ரெஷர். ஸோ காம்பினேஷன் ஆஃப் செக்டர் ஸ்பெசிஃபிக் வீக்னஸ் அண்ட் ரைசிங் குளோபல் அன்சர்டனிட்டி ப்ளஸ் ஐடி. மெயினாக ஐடி வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராட் பேஸ்டு செல்லிங் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.43% விழுந்திருக்கு. மெயினாக இந்த ஹையர் யூஎஸ் டாரிஃப் இஸ் ஆல்சோ ஏ கீ கன்சர்ன் சொல்லலாம். அதுமாரி இந்த காஷியஸ் மூடு, அதனால் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரேட் டென்ஷன் வந்து ஒரு ட்ரேட் ரிலேட்டட் அன்சர்டனிட்டியை மக்களை வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வச்சதுன்னு சொல்லலாம். இரண்டாவது, இந்த வெனின்சுலா அட்டாக்னால எஃப்ஐனுடைய ஃப்ளோ குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்மளுடைய துறைகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட என்எஸ்சியில் பார்த்தோன்னா எல்லாமே க்ளோஸ்ட் இந்த 6 out of 11 பெட்டராக இருந்தது. பாக்கி எல்லாமே க்ளோஸ்ட் அந்த நெகட்டிவ் டெரிட்டரி. இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி 50 வந்து ஒரு 52 வீக் ஹையை டச் பண்ணினது இன்ட்ராடேயில். பட் அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்லிப் இன் டு த ரெட்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏரிய துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா, இது மூன்றும் நன்கு ஏரிய துறைகள். இறங்கினதில் பார்த்தோன்னா ஐடி, எனர்ஜி அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் ஏரிய பங்குகளில் நெஸ்லே, பிஎல், ஏஷியர் மோட்டார், அல்ட்ராடெக் அண்ட் டாடா ஸ்டீல் ஒரு நல்ல மொமெண்டம் பையிங் இருந்தது. மறுபுறம் HDFC பேங்க், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL டெக், ONGC இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மெயினாக இந்த யூஎஸ் ட்ரம்ப்னுடைய ஃப்ரெஷ் வார்னிங் மார்க்கெட்டில் ஒரு பிஸி ஆக்டிவிட்டியை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். மேலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு நோட்டில் முடிஞ்சிருக்கு. ஆனால் மார்க்கெட்டினுடைய பிரெத்து வந்து வீக்காக இருப்பதை பார்க்க முடிகிறதுன்னு சொல்லலாம். மறுபுறம் தங்கம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், 1521 ரூபாய் அதிகரித்து 1,37,282. வெள்ளி நாம் நேற்று கூறியது போல் இன்றைக்கி பாருங்கள் 4,750 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 2,41,066 குரூடாயில் 75 ரூபாய் அதிகரித்து 5,230 அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட் பிரெத்தை நெகட்டிவாக இருந்தாலும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வந்து சந்தைகளில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் இன்றைக்கி வந்து ஒரு வீழ்ச்சியை தழுவினது. அதுவும் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா கால்கேட் அண்ட் கோல் இந்தியாவில் நடந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 6 புள்ளிகள் அதிகரித்து 10.02 முடிவடைந்தது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, அப்சைடு ஜோன் அண்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 26,350 26,400 26,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுவே ஒரு ஹடலாகவும் கூட இருக்கலாம். அதுபோல் சப்போர்ட் ஜோன் பார்க்கும் பொழுது 26,150 மற்றும் 26,100 சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். ஸோ இந்த வாலட்டைல் லெவல் பேஸ்டு ஆக்டிவிட்டி சந்தைகளில் அடுத்த ஒரு சில தினங்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.